கீழ்ப்படிதல் என்பது ஆபத்து நேரத்தில் கர்த்தரை கேட்டு செயல்படுவது மட்டுமல்ல, சாதாரண சின்ன சின்ன காரியங்களாய் இருந்தாலும் கர்த்தரிடம் கேட்டு அந்த அனுமதியை பெற்றே நாம் முடிவுகளை எடுக்க வேண்டும். முக்கியமான முடிவுகள் நம்மால் எடுக்க முடியும் என்பதற்காக நாமே எடுத்துவிடக் கூடாது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 9ஆம் அதிகாரம். இஸ்ரவேலர்கள் கானானுக்குள் நுழைந்த பின்பாக அங்கு ஒவ்வொரு பக்கத்தில் இருக்கிற ராஜாக்களோடு சண்டையிட்டு அவர்களை தோற்கடித்து அவர்கள் எல்லாரும் பொல்லாத ஆவிகளின் பிடியில் பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள். அவர்களை அழித்து கானான் தேசத்தை சூழ்ந்திருந்தவர்கள் எல்லோரும் பொல்லாத ஆவிகளால் பிடிக்கப்பட்டு மிகப்பெரிய பாவங்களை செய்து கொண்டிருந்த தீமையான மனிதர்களாய் இருந்தார்கள். இஸ்ரவேலர்கள் கானானுக்குள் பிரவேசிக்கும் போது அங்கு இருந்த ஜனங்களோடு, அங்கிருந்த ராஜாக்களோடு யுத்தம் செய்ய வேண்டி இருந்தது. அவர்கள் ஆயி பட்டணத்தை போரிட்டு கர்த்தருடைய கிருபையினால், கர்த்தருடைய தயவினாலும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இதை கண்ட சுற்றிலும் இருந்த ராஜாக்கள் இஸ்ரவேலர்களின் வல்லமையை கண்டு, இஸ்ரவேலோடு இருந்து கர்த்தர் யுத்தம் செய்ததினால் அங்கிருந்த எல்லா ராஜாக்களும் இஸ்ரவேலரை கண்டு பயந்தார்கள். கர்த்தரை அறியாத மக்கள் என்பதால் இஸ்ரவேலர்கள் தான் இவ்வளவு பலசாலிகளாய் இருக்கிறார்கள், இவர்கள் வந்தால் நம் தேசத்திற்கு வந்தால் நம்மை அழித்து விடுவார்கள் என்று பயந்தார்கள். அங்கு சுற்றிலும் இருந்த ராஜாக்கள், இஸ்ரவேலர்களை சுற்றி இருந்த 5 ராஜாக்கள் ஒன்றாக கூடிக்கொண்டு பயந்து, இஸ்ரவேலர்களை கண்டு பயந்து அவர்கள் பேசினார்கள். இஸ்ரவேலர்கள் நம் நாட்டிற்கு வந்தால் நம்மையும் அழித்து போடுவார்கள், ஆயி பட்டணத்தை அழித்தது போல, எரிகோவை அழித்தது போல என்று பயந்து அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தனித்தனியாக எதிர்க்க, இஸ்ரவேலரை எதிர்க்க பலம் நம்மிடத்தில் இல்லை என்று உணர்ந்து, நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இஸ்ரவேலரை அழிக்கலாம் என்று அவர்கள் திட்டம் செய்து அவர்கள் எல்லாம் கூடிக்கொண்டு பேசிக்கொண்டு இருந்தார்கள். இந்த சமயத்தில், ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் இருந்த இடத்தில் சுற்றிலும் இருந்த எல்லா ஜனங்களுக்கும், எல்லா தேசத்தாருக்கும் இஸ்ரவேலரை குறித்து பயம் உண்டாயிற்று. இவர்கள் எப்பொழுது நம் தேசத்திற்கு வருவார்களோ, நம்மை அழித்து போடுவார்களோ, எரித்து போடுவார்களோ என்று உயிர் பயம் வந்தது. அதுவரை அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்பது அக்கிரமமான வாழ்க்கை. வேதாகமத்தில் பல இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கானானியரின் அக்கிரமம் முழுமை பெற்றதும் தான் இவர்கள் அங்கு வருகிறார்கள், இஸ்ரவேலர்கள். இப்படி இஸ்ரவேலர்கள் அங்கு வந்த பின்பாக கிபியோனின் குடிகள், கிபியோன் என்ற தேசத்தின் குடிகள் இருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் ஒரு திட்டம் செய்தார்கள். இஸ்ரவேலர்கள் நம்மிடத்தில் வந்தால் கண்டிப்பாக இவர்கள் நம்மை கொன்று போடுவார்கள், நம் தேசத்தையே அழித்து விடுவார்கள். அதனால் நாம் முன்கூட்டியே அவர்களோடு சென்று உடன்படிக்கை செய்து விடலாம். ஏனென்றால் யுத்தத்தில் இஸ்ரவேலரை நம்மால் ஜெயிக்க முடியாது. அதனால் தந்திரமாக தான் இவர்களை ஜெயிக்க வேண்டும் என்று முடிவு செய்து கிபியோன் தேசத்தார் ஒரு தந்திரம் பண்ணினார்கள். அது என்னவென்றால், அவர்கள் எல்லோரும் கூடிக்கொண்டு, அதில் 2-3 பேர் சேர்ந்து கொண்டு, சிலர் கூடிக்கொண்டு என்ன செய்தார்கள், இவர்கள் தாங்கள் பழைய வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு, அதாவது நீண்ட தூரம் பிரயாணம் வந்தது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும்படியாக பல பொருள்களை எடுத்துக்கொண்டு இவர்கள் வேஷம் தரித்து வந்தார்கள். நீண்ட தூரம் பயணம் செய்தவர்களின் உடை, அந்த காலத்தில் நடந்துதான் செல்வார்கள் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு. பல தேசங்கள் தாண்டி வருகிறார்கள் என்றால் 1 மாதம் 15 நாள் போன்ற தூரத்திலிருந்து வருகிறவர்கள் நடந்து வரும்போது அந்த உடுத்தி இருந்த உடையை தான் உடுத்தி இருப்பார்கள். அதனால் அவைகள் பழசா இருக்கும், அழுக்காக இருக்கும், கிழிந்தும் கூட போயிருக்கலாம். அதனால் இவர்கள் அதே போல, கிபியோனியர் இஸ்ரவேலர்களின் பக்கத்தில் தான் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் அது போல தூரத்திலிருந்து வந்தவர்கள் போல வேஷம் தரித்து கொண்டார்கள். பழைய துணிகளை உடுத்தி கொண்டார்கள். பழைய செருப்புகளை, கிழிந்து போன செருப்புகளை மீண்டுமாக தைத்து அதை சரிப்படுத்தி பழைய செருப்புகளை தெரிந்தெடுத்து இப்படியெல்லாம் செய்து போட்டு கொண்டார்கள் தங்கள் கால்களில். அதன் பின்பாக
அவர்கள் அப்பத்தை எடுத்துக்கொண்டார்கள். கெட்டுப் போன, உலர்ந்து போன அப்பம். இந்த காலத்தில் நாம் பிரெட் என்று சொல்லுகிறோம். உலர்ந்து போன அப்பத்தையும், பூசணம் பூத்த அப்பத்தையும், கெட்டுப்போன அப்பத்தையும் கைகளில் எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் வெகு தூரத்திலிருந்து சாப்பாடு எடுத்துக்கொண்டு வந்தது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும்படியாக, இப்படியெல்லாம் பொருள்களை எடுத்துக்கொண்டு, திராட்சை ரசம் எடுக்காமல் அதன் துருத்திகள், கிழிந்து போன பழைய துருத்திகள், அப்படி என்றால் யூஸ் அண்ட் த்ரோ கப் நாம் பயன்படுத்துவது போல அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். இப்படியாக இவர்கள் இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு நேராக இஸ்ரவேலரிடத்தில் வருகிறார்கள். யோசுவாவை சந்தித்து பேசுகிறார்கள். நாங்கள் தூரத்தில் இருந்து வருகிறோம். நாங்கள் வெகு தூர பிரயாணத்திலிருந்து நாங்கள் வருகிறோம். நாங்கள் வெகு தூரத்தில் இருக்கிற தேசத்தில் வாழ்கிறவர்கள். நாங்கள் உங்களுடைய செய்தியை கேள்விப்பட்டோம். நீங்கள் ஆயி தேசத்துக்கு செய்ததை நாங்கள் கேள்விப்பட்டோம். நாங்கள் உங்களோடு உடன்படிக்கை செய்ய வந்தோம் என்று சொல்லுகிறார்கள். இதை கேட்டதும் யோசுவா ஐயாவும் அவர்கள் தோற்றம், அவர்கள் வைத்திருந்த பொருட்கள் எல்லாவற்றையும் பார்த்து நம்பி அவர்களை நம்பிவிட்டார். அங்கிருந்த மூப்பர்களும், இஸ்ரவேலின் மூப்பர்களும் அதை அப்படியே நம்பிவிட்டார்கள். இவர்கள் சொன்ன பொய்யை அப்படியே நம்பிவிட்டார்கள். நம்பிவிட்டு அவர்கள், நாங்கள் ஏன் உங்களிடம், நீங்கள் எங்களோடு இருக்கிறவர்கள், நாங்கள் ஏன் உங்களிடத்தில் உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று, உடன்படிக்கை செய்ய முடியாது என்று முதலில் சொல்லுகிறார்கள். பின்பு அவர்கள், நாங்கள் வெகு தூரத்தில் இருந்து வருகிறோம், நாங்கள் உங்கள் அடிமை, நாங்கள் உங்களுக்கு அடிமையா இருக்க விரும்புகிறோம், எங்களை எங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள விரும்புகிறோம், நீங்கள் எங்கள் தேசத்திற்கு வந்து எங்களை கொன்று போடக்கூடாது, நாங்கள் உங்களுக்கு அடிமை என்று உடன்படிக்கை செய்ய வருகிறார். அப்படி சமாதானம் என்று கேட்டு வரும்போது அவர்களுக்கு சமாதானம் கொடுக்க வேண்டும் என்று யோசுவா ஐயா சம்மதித்து அவர்களோடு உடன்படிக்கை பண்ணிவிடுகிறார். உடன்படிக்கை செய்த பின்பு அவர்கள் போய்விட்டார்கள். அவர்கள் போன பின்பு 3 நாள் கழித்து இவர்கள் கிபியோன் இடத்திற்கு போகிறார்கள். அந்த தேசம் மிக அருகில் இருக்கிற தேசம்தான். 3 நாள் பிரயாண தூரத்தில் இவர்கள் போய் சேருகிறார்கள். யுத்தத்திற்கு தான். ஒரு முக்கியமான காரியம், இந்த உடன்படிக்கை செய்ததில் இது தோற்றத்தின்படி பார்க்கும்போது எந்த தவறும் இல்லை என்று தோன்றலாம். ஆனால் சற்று யோசித்து பார்ப்போம். எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்றாலும் நாம் கர்த்தரிடம் கேட்டு செய்ய வேண்டும். மிகப்பெரிய ராஜா ஒருவன் இவர்களை எதிர்த்து வந்தபோது, இவர்கள் தோற்று ஓடி வந்தபோது, 36 பேரை கொன்று போட்ட போது கர்த்தருடைய சமூகத்தில் ஓடி போய் விழுந்து அழுதார்கள். அழுது யோசுவாயை கேட்டார். கர்த்தர் அவர்களுக்கு பதில் கொடுத்தார். ஆனால் நம் மிகப்பெரிய ஆபத்து எதுவும் இல்லை. சாதாரண மனிதன் தன்னை தாழ்த்தி நம்மிடத்தில் அடிமையாக இருக்கிறேன் என்று கேட்கிறான் என்ற பொழுது, இப்பொழுது தானே முடிவெடுக்கிறார். கர்த்தரை கேட்கவில்லை. கர்த்தரிடத்தில் கீழ்ப்படிதல் இல்லாமல், கர்த்தருடைய ஆலோசனை பெறாமல், கர்த்தரிடம் கேட்காமல் தானே முடிவெடுத்தார். இந்த இடம்தான் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் கவனிக்க வேண்டிய இடம். அதாவது முதலில் வேதாகமத்தை வாசித்து, முதலில் கர்த்தரை நேசித்து ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள், கர்த்தரை உண்மையாய் நேசிக்கிறவர்கள், வேதத்தை தியானிக்கிறவர்கள், கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரர்கள் கூட, யோசுவா எவ்வளவு உயர்ந்த, எவ்வளவு நீதி தவறாத, பரிசுத்தமான, அனுபவம் மிக்க ஊழியர், வயது முதிர்ந்தவர், எத்தனை அனுபவம் உடையவர். மோசேயா கூடவே இருந்தவர். எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் புறப்பட்டது முதல் இன்று வரை கானானுக்குள் பிரவேசித்து தேசங்களை சுதந்திரிக்கும் போது வரைக்கும் வழிநடத்தி வருகிற யோசுவா ஐயா அவரும் இருக்கிறார். எல்லாம் அறிந்தவரை இந்த இடத்தில் தவறு செய்து விட்டார். இது நமக்கு பாடமாக இருக்கிறது. கர்த்தரிடத்தில் அனுமதி பெறாமல், கர்த்தரிடம் கேட்காமல் தானே உடன்படிக்கை செய்தது மிகப்பெரிய தவறு. இது எப்படிப்பட்ட ஊழியக்காரர்களும் இப்படிப்பட்ட தவறு செய்வது வழக்கமாய் இருக்கிறது. இதை நாம் கற்று அறிந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையில் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கீழ்ப்படிதல் என்பது ஆபத்து நேரத்தில் கர்த்தரை கேட்டு செயல்படுவது மட்டுமல்ல, சாதாரண சின்ன சின்ன காரியங்களாய் இருந்தாலும் கர்த்தரிடம் கேட்டு அந்த அனுமதியை பெற்றே நாம் முடிவுகளை எடுக்க வேண்டும். முக்கியமான முடிவுகள் நம்மால் எடுக்க முடியும் என்பதற்காக நாமே எடுத்துவிடக் கூடாது. அதாவது இந்த இடத்தில் கிபியோனியர்கள் எவ்வளவு தந்திரமாக ஏமாற்றி இருக்கிறார்கள். இதை பார்த்து ஒருவேளை யோசுவா ஐயா ஒரு நிமிடம் யோசித்து
கர்த்தரிடத்தில், கர்த்தாவே நான் இவர்களோடு உடன்படிக்கை பண்ணவா என்று கேட்டிருந்தால் கர்த்தர் உடனே சொல்லியிருப்பார்கள், அவர்கள் வேஷதாரிகள், அவர்களை நம்பாதே என்று உடனே சொல்லியிருப்பார். அந்த நேரமே கிபியோனியர்கள் அழிக்கப்பட்டிருப்பார்கள். இவர்கள் முற்றுமாக அவர்கள் இஸ்ரவேலர்கள் முழுமையாய் கானானை சுதந்திரித்துக் கொண்டிருக்க முடியும். கொல்லாதவர்களையும் முழுமையாய் சுத்தம் செய்திருக்க முடியும். இப்படி இல்லாமல் இந்த தவறு செய்ததினால் கிபியோனியரிடம் கர்த்தரின் நாமத்தினால் இவர்கள் கர்த்தரை முன்னிட்டு சத்தியம் செய்து கொடுத்து விட்டார். இப்பொழுது 3 நாள் கழித்து இவர்கள் கிபியோன் தேசத்திற்கு போகும்போது தங்களோடு உடன்படிக்கை பண்ணின மனிதர்களை பார்க்கிறார்கள். அப்பொழுது இவர்கள் நீங்கள் யார் என்று கேட்கும்போது நாங்கள் இந்த தேசத்தார் என்று சொல்லுகிறார்கள். தெரிந்து கொண்டார்கள். தாங்கள் ஏமாற்றப்பட்டதை யோசுவாவும் இஸ்ரவேலரும் புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்ட பின்பு இஸ்ரவேலின் சபையார்கள் தங்கள் மூப்பர்கள் மேல் வருத்தப்படுகிறார்கள். ஏனென்றால் யோசுவா மட்டும் இந்த காரியத்தை செய்யவில்லை. உடன்படிக்கை பண்ணியது சபையின் மூப்பர்களும் யோசுவாவும் செய்தார்கள். சபையின் மூப்பர்களின் சொல்படியே ஐயா செய்தார் யோசுவா. அதனால் சபையின் மூப்பர்கள் மேல் சபை மக்கள் இஸ்ரவேலர்கள் கோபப்படுகிறார்கள், முறுமுறுக்கிறார்கள். ஏன் இப்படி செய்தீர்கள்? இந்த கிபியோனர்கள் ஏமாற்றி நம்மோடு உடன்படிக்கை செய்து விட்டார்களே, இனி அவர்களை அழிக்க முடியாது. கர்த்தரின் நாமத்தினால் கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியம் செய்து கொடுத்து விட்டார்கள், இனி அவர்களை அழிக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலைகளுக்கு சென்றார். இப்பொழுது அவர்களை கொல்ல முடியாது, வேறு வழி இல்லை. எப்படி அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வது? அப்பொழுது ஒரு உபாயம் செய்தார்கள். என்னவென்றால், அந்த கிபியோனியர்களை விறகு வெட்டுவதற்காகவும் தண்ணீர் எடுப்பதற்காகவும் எப்பொழுதும் தங்களுக்குள் தங்கள் தேசத்திலேயே இருந்து எங்களுக்கு அடிமைகளாக வேலை செய்யுங்கள் என்று அடிமைகளாக்கி கொண்டார்கள். அன்று இஸ்ரவேலர்கள் கிபியோனியரை விறகு வெட்டவும் தண்ணீர் எடுக்கவும் அடிமைகள் ஆக்கினார்கள். அது இன்று வரை அப்படியே நடந்து கொண்டு வருகிறது. அந்த ஜனங்கள் இஸ்ரவேல் மத்தியில் வாழ்ந்து வருகிறார்கள். இப்படியாக இந்த சம்பவம் நடந்தது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? எப்பொழுதும் கர்த்தருடைய வழிநடத்துதலில் இருக்க வேண்டும். எவ்வளவுதான் நாம் ஒரு காரியத்தை நாம் மறந்து விடக்கூடாது. எவ்வளவுதான் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக, கர்த்தருடைய ஊழியர்கள் ஜாக்கிரதையாக செயல்பட்டாலும் கொல்லாதவன் தந்திரமாக வஞ்சிக்க வருவான், ஏமாற்றுவான், சில தவறுகளை செய்ய வைத்து கர்த்தரின் கையால் அடிபட விடுவான். எப்பொழுதும் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்கிறவர்களாக, கர்த்தருடைய வழிநடத்துதலின்படியே ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறவர்களாக இருக்கும்போது, எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கும்போது நமக்கு எந்த தீங்கும் நேரிடாது. அதனால் நாம் கவனம் உள்ளவர்களாய் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய அனுமதி பெற்று கர்த்தருடைய ஆலோசனைகளின்படியே வழிநடத்தலின்படியே நடக்க வேண்டும். இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக தான் எல்லா ஊழியர்களும் பொதுவாக ஜனங்களுக்கு போதிப்பதுண்டு, தினந்தோறும் வேதம் வாசியுங்கள், தினந்தோறும் கர்த்தரை நோக்கி ஜெபியுங்கள் என்று. இப்படி காலை நேரத்தில் எழுந்த உடனே நாம் அந்த காரியத்தை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அந்த நாள் பொழுது முழுவதும் பகல் பொழுது முழுவதும் நாம் செயல்படக்கூடிய நேரம் அது. நம்முடைய செயல்களை கர்த்தர் ஆளுகை செய்வதற்கு வழியாக இருக்கும், அது உதவியாக இருக்கும். கர்த்தருடைய ஆளுகையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து செபிப்பது, வேதம் வாசிப்பது மிகவும் நல்லது. கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை காப்பாற்றும். கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடப்பது என்றைக்கும் நமக்கு ஆபத்தில் தான் கொண்டு போய் முடிக்கும். அதனால் கர்த்தருடைய ஆலோசனை இல்லாமல் எந்த காரியத்தையும் முடிவெடுக்க கூடாது, எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாறலாக.